எல்லாருக்கும் வணக்கம். டெக்னாலஜில 101 புது ஐடியாஸ். இத பாக்கும்போதே தலை சுத்துது இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க. இந்த ஐடியாஸ் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற சில முக்கியமான பேட்டர்ன்ஸ நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்க போறோம். $1 பில்லியன் ஆஃப் ஐடியாவுக்கு என்ன ஃபார்முலா? நெறைய பேரு, ஏன் நம்மள பல பேருமே இந்த ஒரு மேஜிக் ஃபார்முலாவ தான் தேடிட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு ஐடியா கிடைச்சா போதும், வாழ்க்கையே மாறிடும்னு நினைக்கிறோம். ஆனா நிஜம் அதுவா? அது ஒரு ஃபார்முலா இல்ல, 5. ஆமாங்க, அடுத்த பெரிய டெக் புரட்சிக்கு பின்னாடி இருக்கிறது ஒரே ஒரு ஃபார்முலா கிடையாது, 5 முக்கியமான பேட்டர்ன்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? சரி, நம்ம பார்க்க போற அந்த 5 பேட்டர்ன்ஸ் இதோதான். முதல்ல ஏஐ பர்சனல் அசிஸ்டன்ட். அப்புறம் டெக்னாலஜியை வச்சு நாமே எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. மூணாவதா ஏஆர் விஆரோட கலந்து வர்ற ஒரு புது ரியாலிட்டி. நாலாவதா இன்ஸ்டன்ட் எக்ஸ்பர்ட் நெட்வொர்க். கடைசியா கிக் எக்கானமியை எப்படி எல்லாருக்கும் கொண்டு போறதுங்கிறது. வாங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். முதல் பேட்டர்ன் ஏஐ பர்சனல் அசிஸ்டன்ட். அதாவது உங்களை விட உங்களை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற டெக்னாலஜி. இது எதை பத்தினதுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐயோட சக்தியால டெக்னாலஜி எப்படி ரொம்ப ரொம்ப டீப்பா பர்சனலா மாறிக்கிட்டு வருதுங்கிறது தான். இந்த ட்ரெண்டோட மைய கருத்து என்னன்னா ஹைப்பர் பர்சனலைசேஷன். இது சும்மா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கும் மேல உங்க தேவைகளை முன்கூட்டியே கணிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி அதுவே செயல்படும். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க அடுத்து என்ன தேட போறீங்கன்னு யூகிச்சு அதுக்கான பதில அதுவே ரெடியா வச்சிருக்கிறது மாதிரி தான். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாற்றம் ஒரே ஒரு ஃபீல்ட்ல மட்டும் நடக்கல. ஃபினான்ஸ், ஹெல்த், ஷாப்பிங்னு நம்மளோட டெய்லி லைஃப்ல எல்லா இடத்துலயுமே இந்த பர்சனலைஸ்டு ஏஐ உதவி பரவிக்கிட்டே வருது. சரி, ஏஐ நமக்காக வேலை செய்யறத பத்தி பார்த்தோம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். டெக்னாலஜியை வச்சு நாமே எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பர்சனல் கோச் இருந்தா எப்படி இருக்கும்? சமையல் கத்துக்க, ஃபிட்னஸ், வேலைன்னு எல்லாத்துக்கும். ஒரு காலத்துல இது பெரிய கனவா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு டெக்னாலஜி அதை சாத்தியமாக்குது. இன்னைக்கு ஆப்ஸ் எல்லாம் நம்மளோட டிஜிட்டல் மென்டார்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல ரொம்ப காஸ்ட்லியா இல்ல எல்லாருக்கும் கிடைக்காம இருந்த உடற்பயிற்சி, மென்டல் வெல்னஸ், புதுசா ஏதாவது ஸ்கில் கத்துக்கிறதுன்னு எல்லாமே இப்போ நம்ம கைக்குள்ள விரல் நுனியில இருக்கு. அடுத்து மூணாவது பேட்டர்ன் ரியாலிட்டியே ரீமிக்ஸ் பண்றது. அதாவது ஆக்மெண்டட் அண்ட் வெர்ச்சுவல் ரியாலிட்டி. சிம்பிளா ஏஆர் விஆர்னு சொல்லுவோம். இது நாம பொருட்களோடையும் இடங்களோடையும் பழகுற விதத்தையே அடியோட எப்படி மாத்துதுங்கிறத பத்தி தான். ஆன்லைன்ல ஒரு கண்ணாடி வாங்கியிருப்பீங்க, ஆனா அது உங்க முகத்துக்கு சுத்தமா செட் ஆகாம போயிருக்கும். இந்த மாதிரி அனுபவம் நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும் இல்லையா? ஆன்லைன்ல வாங்குற ஒரு பொருள் நமக்கு சரியா ஃபிட் ஆகாம போறது. ஆனா ஏஆர் டெக்னாலஜி இந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வு கொடுக்குது. ஏஆர் யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள். முதல்ல ஆப்பை ஓபன் பண்ணி உங்க முகத்தையோ இல்ல ரூமையோ உங்க ஃபோன் கேமரால ஸ்கேன் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பொருளை செலக்ட் பண்ணி அதை வர்ச்சுவலா உங்க மேல வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதனால சும்மா கெஸ் பண்ணாம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வாங்க முடியும். இதோட அப்ளிகேஷன்ஸ் வெறும் ஃபேஷனோட முடியல. உங்க வீட்டுக்கு புதுசா ஃபர்னிச்சர் வாங்குறதுல இருந்து வீட்ல இருந்தபடியே உலகத்துல இருக்கிற வரலாற்று சின்னங்களை பார்க்கறது வரைக்கும் ஏஆர் வந்து எஜுகேஷன், டிராவல், ஷாப்பிங்னு பல ஃபீல்டுல ஒரு புது உலகத்தையே நமக்கு திறந்து காட்டுது. சரி, இப்ப நம்ம 4வது பேட்டர்னுக்கு போகலாம். இது வெறும் பொருட்களை பத்தினது இல்ல. டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஸ்பெஷலைஸ்டு ஹியூமன் எக்ஸ்பர்ட்ஸோட, அதாவது நிபுணர்களோட மக்களை எப்படி உடனுக்குடனே கனெக்ட் பண்றதுங்கிறது தான். முன்னெல்லாம் ஒரு பிரச்சனைனா நாம என்ன பண்ணுவோம்? இன்டர்நெட்ல தேடி நாமே சரி பண்ண முயற்சி பண்ணுவோம். அதுதான் டிஐஒய், அதாவது டூ இட் யோர் செல்ஃப். ஆனா இப்ப ட்ரெண்ட் மாறுது. டெக்னாலஜி நம்மள நேரடியா ஒரு எக்ஸ்பர்ட்டோட கனெக்ட் பண்ணிடுது. இதுதான் ஒரு நிபுணரோட சேர்ந்து முடிக்கிறதுங்கிற பெரிய ஷிஃப்ட். டாக்டர்ஸ், லாயர்ஸ், ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்னு இவங்க கிட்ட எல்லாம் அட்வைஸ் கேட்கறது இப்போ ரொம்ப ஈஸி. வர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலியமா உடனே பேசிடலாம். ஒரு காலத்துல பெரிய சிட்டியில இருந்தா மட்டும் கிடைக்கிற மாதிரி இருந்த எக்ஸ்பர்ட் அட்வைஸ் இப்போ எல்லாருக்கும் கிடைக்குது. இதுதான் எக்ஸ்பர்டைஸை ஜனநாயகப்படுத்துறது. இப்போ நம்ம கடைசி பேட்டர்னுக்கு வந்தாச்சு. இந்த எக்ஸ்பர்ட் நெட்வொர்க் ஐடியா எப்படி இன்னும் பெருசாகி எல்லா விதமான ஃப்ரீலான்ஸ் வேலைக்கும், அதாவது கிக் ஒர்க்குக்கும் ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா மாறுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு கிக் எக்கானமினா வெறும் டெலிவரி வேலைகள்னு மட்டும் நினைக்காதீங்க. அதுக்கும் மேல ரைட்டர்ஸ், டிசைனர்ஸ், டெவலப்பர்ஸ், கன்சல்டன்ட்ஸ்னு பலவிதமான டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு இங்க ஒரு பெரிய மார்க்கெட்டே உருவாகி இருக்கு. இந்த மாற்றம் வேலை செய்யற முறையே மாத்திடுச்சு. அந்த பழைய 9 to 5 ஆஃபீஸ் வேலையில இருந்து இப்போ எங்கிருந்து வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் வேலை செய்யற ஒரு புது கல்ச்சருக்கு நம்ம மாறிட்டு இருக்கோம். இதுதான் பிளாட்ஃபார்ம் எக்கானமி கொண்டு வர்ற ஒரு மிகப்பெரிய சேஞ்ச். சரி, இந்த 5 பேட்டர்ன்ஸ்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் என்ன? 1, பர்சனலைசேஷன். டெக்னாலஜி நம்ம ஒவ்வொருத்தர் கூடவும் ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆகுது.
ரெண்டாவது விர்ச்சுவலைசேஷன். நம்மளோட இன்டராக்ஷன்ஸ் அது பொருளோட இருந்தாலும் சரி மனுஷங்க கூட இருந்தாலும் சரி எல்லாமே அதிகமா விர்ச்சுவல் ஆகிட்டே வருது. கடைசியா மூணாவது கனெக்ஷன். இந்த எல்லா டெக்னாலஜியோட அல்டிமேட் கோல் ஒண்ணுதான், புதுசா பவர்ஃபுல்லா கனெக்ஷன்ஸை உருவாக்குறது. அது இன்ஃபர்மேஷனோட இருக்கலாம், எக்ஸ்பர்ட்ஸோட இருக்கலாம், இல்ல புதுசா வேலை வாய்ப்புகளோட கூட இருக்கலாம். பிரபல எழுத்தாளர் வில்லியம் கிப்சன் சொன்ன ஒரு விஷயம் இங்க ரொம்ப பொருந்தது. எதிர்காலம் ஏற்கனவே இங்கே தான் இருக்கு, ஆனா அது எல்லாருக்கும் சமமா போய் சேரல. நாம பார்த்த இந்த ஐடியாஸ் எல்லாம் ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன்ல வர்றதில்ல. எல்லாமே இப்போ இங்க தான் இருக்கு, ஆனா இன்னும் முழுசா பரவல, அவ்வளவுதான். அப்போ நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதிக்குமே ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாகிட்டு இருக்கு. நமக்கு தேவையானது எல்லாமே ஆன் டிமாண்ட்ல கிடைக்கும்போது இந்த உலகத்துல உண்மையிலே எந்த ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியமானதா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நன்றி.